சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு எப்படி, பொருளாதாரத்துடைய வளர்மை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், the financial breakthrough எப்படி நடக்கும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் 7 நாள்ல ஒவ்வொரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் அபியாசம் பண்ணும்போது, இதை பிராக்டிக்கலா நாம் செய்யும் போது, இது இந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. வேதம் சொல்லுகிறது, அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அது ஆகும். அப்ப தேவன் கர்த்தருடைய வார்த்தை அனுப்புறாருன்னா அது வாய்க்கக்கூடிய நடக்கக்கூடிய எல்லா வல்லமையும் நிறைவேறுகிற எல்லா சக்தியும் அந்த வார்த்தைக்குள்ள வைத்துதான் அனுப்புவார். அப்ப பொருளாதாரத்துல நான் வளர்ச்சி அடையணும், பொருளாதாரத்துல ஒரு பெருமை உண்டாகணும், பொருளாதாரத்துல நீங்க நல்லா இருக்கணும், பொருளாதாரத்துல பெருக்கம் உண்டாகணும், பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ வரணும்னா தேவன் அதற்கான வாக்குத்தத்தங்கள், அதற்கான வசனத்தை உங்களுக்கு தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை தான், இப்ப தேவன் நமக்கு ஏதாவது தேவை கொடுக்கணும்னா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அதனால இன்னைக்கு இந்த பைனான்சியல் பிரேக் த்ரூ இந்த 7 டேஸ்ல அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார், தம்முடைய வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, இந்த வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தை இருதயத்துல காத்துக்கொண்டால், எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வார்த்தை வசனத்தை கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். சோ நீங்க கேட்கிறவங்களா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒரு விசுவாசியா இருந்தா அதிகமா கொடுக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. அதனால ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்கான வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனியா திறந்து இடம் கொள்ளா போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான ஆண்டவர் இந்த இடத்துல என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று அவரே சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ பொருளாதாரத்துல நாம் வளர்ச்சி பெறணும்னா, பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் உண்டாகணும்னா, பொருளாதாரத்துல நீங்க மேல வரணும்னா, பைனான்சியல் ஒரு பிரேக் த்ரூ நீங்க பிரேக் த்ரூ பண்ணணும்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். இது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள். பாருங்க, தசம பாகங்கள் எல்லாம் ஆண்டு சொல்றாரு பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். ஆனா இன்னைக்கு இந்த தசம பாகம் அப்படின்னு ஒரு சத்தியத்தை அநேக விசுவாசிகள் இதை ஆழமாய் புரிந்து கொள்வதில்லை. தசம பாகம் அப்படின்னு அந்த சத்தியத்தை நாம் பேசினால் ஏதோ அந்த போதகருக்கு தேவை, ஏதோ அந்த ஊழியக்காரருக்கு தேவை, ஏதோ அந்த ஆலயத்திற்கு தேவை அப்படின்னு விசுவாசிகள் தங்களை இந்த சத்தியத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தசம பாகம் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது தசம பாகம் யாருடையது? கர்த்தருடையது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தசம பாகம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இயேசு சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் தசமா கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் போதித்த பிறகு நீங்கள் அதையும் செய்யுங்கள், இதையும் விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, தசம பாகத்தையும் கடைபிடிக்கணும், செய்யணும் அப்படின்னு அவர் போதினில இந்த உலகத்தில் இருக்கும்போது போதித்திருக்கிறார். அதனால உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வசனம் என்ன சொல்லுது, அந்த வார்த்தையை நீங்க கீழ்ப்படியணும். அங்க ஒரு நாள் பேசணும், கர்த்தருடைய பொருளாதாரத்துல பெருக்கம் உண்டாகணும்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்யணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அங்க ஒரு நாள் பேசணும், கீழ்ப்படிதல் மூலமா தான் ஆசீர்வாதங்கள் வரும்.
இப்ப இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, அநேக விசுவாசிகள் இந்த சத்தியத்துடைய வெளிச்சம் அவர்களுக்கு தெரியவில்லை, அறியவில்லை. கர்த்தருக்கு நான் எவ்வளவு கொடுக்கலாம், என்னால் முடிந்தது கொடுப்பேன். புதிய ஏற்பாட்டுல அவனவன் விசனம் அல்ல, கட்டாயம் அல்ல, இருதயத்தின் உற்சாகமாய் கொடுக்க கடவுள். அப்போ புதிய ஏற்பாட்டுல நீங்க உற்சாகமாய் அன்லிமிட்டட் தேவனுக்காக கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகலைன்னா ஆண்டவர் ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார், ஒரு பிரின்சிபல்ஸ் வைத்திருக்கிறார். அதன்படிதான் நம்முடைய பொருளாதாரத்துல வழிகள் திறக்கப்படும். சொல்றார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப அவர் கொண்டு வர சொல்லியிருக்கிறார். அது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு பிரமாணம், அவர் ஒரு கோட்பாடு. நீங்க கொண்டு வர வேண்டும். அதாவது தசம பாகம் அப்படின்னா நிறைய பேருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு பர்சன்ட் கொடுக்கணும், எதுல இருந்து நான் கொடுக்கணும் அப்படி நிறைய கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க. தசம பாகம் என்பது உங்களுடைய வருமானத்துல 10% கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை நீங்கள் செலுத்திய ஆக வேண்டும். அப்ப இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து உங்களுக்கு எதெல்லாம் ஆண்டவர் ஒரு வருமானத்தை கொடுக்கிறாரோ 10% கர்த்தருக்கு நீங்க செலுத்தினால் இந்த பண்டகசாலையில ஆகாரம் உண்டாக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்லும் போது நீங்க கொண்டு வந்தால் கர்த்தர் என்ன செய்யறாரு வசனத்தில் இருக்குது. நல்லா வாசிங்க இந்த வசனத்தை. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் தசம பாகத்தை எல்லாம் 10% நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்தும் போது அப்பொழுது என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, அப்பொழுது வானத்தின் பலகணியை திறந்து ஒன்று உங்களுக்காக வானத்தில் இருக்கிற பலகணியை திறக்கிறார், வானத்தின் மதில்களை திறக்கிறார் அவர். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா, உங்க தசம பாகத்தை கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நீங்க செலுத்தியே ஆக வேண்டும். அப்போது தேவன் என்ன செய்வாரு, முதலாவது வானத்தின் பலகணியை திறக்கிறார். இரண்டாவது இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வாதம் வரும். இடம் கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதம். பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சீங்கன்னா தேவன் பரலோக ராஜ்யம் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்வார்கள். ஒண்ணு வானத்தின் பலகணியா திறப்பாராம். இரண்டாவது இடம் கொள்ளா போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதம் வரும். வர்ஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். நிறைய பேரு இந்த தசம பாகம் என்ற இந்த சப்ஜெக்ட், இந்த சத்தியம் அவர்களுக்கு புரியவில்லை. அதனால அவர்கள் செலுத்துவதும் இல்லை. நீங்கள் எந்த ஆலயத்திற்கு எங்க வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறாரோ, எங்க கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அந்த ஆலயத்துல நிறைய பேர் தசம பாகத்தை நிறைய ஊழியர்களுக்கு கொடுப்பார்கள், நிறைய ஊழியக்காரர்கள் கொடுப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகம் எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தசம பாகம் எங்க செலுத்தணும், நீங்க எங்க வசனத்தால போஷிக்கப்படுறீங்க, எங்க வசனத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, அந்த ஆலயத்துல உங்களுடைய தசம பாகத்தை நீங்க செலுத்த வேண்டும். அதான் கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நீங்க இதை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, ஒன்று வானத்தை திறப்பார், இரண்டாவது உங்களுக்கு இடப்பல்லா போக மட்டும் ஆசீர்வாதம். பாருங்க, அந்த இடப்பல்லா போக மாட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மூன்றாவது வர்ஷிக்கப்படுறார், அவர் ஓவர்ஃப்ளோ பண்ணுகிறார். சோ அதனால என்னை சோதித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த அந்த வசனம் அந்த 11ஆம் வசனம் சொல்கிறது, பூமி கனியை பட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். கர்த்தர் இந்த தசமபாகத்தை கொண்டு வருவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்று இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. பூமியின் கனியை பட்சித்து போடுவர்களை உன் நிமித்தம் அவர் என்ன பண்ணுவாரா, கண்டிப்பார். அப்போ எதெல்லாம் வாழ்க்கையில பட்சிக்கப்படுகிறதோ, கனியை பட்சித்து போடுகிறதோ, அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, கண்டிக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது, உங்க பலன்
மிகுதியா இருக்கும். பலன் மிகுதியா தேவன் கொடுக்கிறாராம். சொல்றாரு, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை. அப்ப தசம பாகன்ற ஒரு கர்த்தருடைய அந்த கோட்பாடை நீங்க செலுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் செய்வார். வாழ்க்கையில எல்லா பிரச்சனை, எல்லா குறைவுகள், எல்லா தோல்வி, வாழ்க்கையில வெற்றியே இல்லை. நீங்க ஒரே ஒரு காரியத்தை, இந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிற அந்த தசம பாகத்தை நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்காக தேவன் வானத்தின் பலகனையே திறக்கிறாரா, இடம் கொள்ளா போக மாட்ட ஆசீர்வாதம் வருதான். அது வர்ஷிப்பார் என்று அதனால் என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள். சொல்றாரு, பூமி கனியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன் உங்களுக்கு லாஸ் ஆகுது? ஏன் வாழ்க்கை வருகிறது? அவங்களால ஏன் அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை? எவ்வளவு வருது, ஆனா எங்க போகிறது தெரியல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மொத்தலான பையில போடுகிறார்கள். நிறைய பேருக்கு நிறைய வருகிறது, நிறைய கர்த்தர் தராரு, ஆனா பாஸ்டர் பிரதர் ஆனா எங்க போகிறது எனக்கு தெரியல. ஆண்டு சொல்றாரு, அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், அதையெல்லாம் நான் கண்டிக்கிறேன், நான் பார்த்துக்கொள்ள. அவைகள் உங்கள் நிலத்தின் பலன், உங்க பலன் மிகுதியா இருக்கும். உங்க பலன் ஒன்னில்லாம போகிறது இல்லை. சொல்றாரு, அது திராட்சை கொடி பழம் இல்லாமல் போதும் இல்லை, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா நீ செய்ய வேண்டியதை செய்யும் போது அதனுடைய காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதான் தேவன் சொல்றார். பாருங்க, இது தேவனை ஏற்படுத்தினார். ஆதியில மனிதனுக்கு இது ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அதை ஸ்தாபித்தார். பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அதை ஏதேன் தோட்டத்தை படைத்து அந்த தோட்டத்துக்குள்ள ஆதாம் எவ்வளவு கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளையா சொன்னார், நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை எல்லாம் ருசிக்கலாம், ஃப்ரீயாயுமே ஈட்டு சொல்றாரு. ஆனா அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற ஒரு கனியை புசிக்க வேண்டாம். அப்ப அந்த விளக்கப்பட்ட ஒரு கனி அதுதான் தசம பாகம். பாருங்க, அந்த ஆதியில தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல விளக்கப்பட்ட அந்த ஒரு கனியை அவன் புசிக்காத வரையும் அவனுக்கு ஏராளம் தாராளம் நிறைவு பரிபூர்ணம் எல்லாம் இருந்தது. ஆனா என்னைக்கு அந்த விளக்கப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்டான், பாருங்க, நீங்க பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம், பொருளாதாரத்துல ஒரு நிறைவு உண்டாகணும்னா, பைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகணும்னா கர்த்தர் ஏற்படுத்தின இந்த கோட்பாடை ஒவ்வொரு விசுவாசியும் கடைபிடிக்கணும். அந்த கோட்பாடு தசம பாகம் செலுத்துவது. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாங்க. அப்ப அந்த ஒரு கனி தான் அவனுக்கு வேண்டியது எல்லாம் தேவன் வைத்திருந்தார். அந்த ஒரு கனி சாப்பிடாத வரையும் அவன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான், எல்லா கனியும் அவன் புசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு குறைவே இல்லை, அவனுக்கு தேவையே இல்லை, அவன் தேவைக்காக கலங்கவே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய போறேன், இல்ல நாளைக்கு எதை நான் சாப்பிட போறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்று அவனுக்கு ஒரு கவலை இல்லை, ஒரு தேவை இல்லை. ஏனென்றால் அந்த விளக்கப்பட்ட ஒரு கனி அவன் தொடவே இல்லை, அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அதை புசிக்காத வரையும், அதை தொடாத வரையும் அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனுக்கு ஏராளம் தாராளம் தேவன் ஏதேன் தோட்டத்துல கொடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்துவா இருக்கு நமக்கு ஏன் பிரச்சனை, ஏன் பொருளாதாரத்துக்கு நெருக்கம், பொருளாதாரத்துல ஏன் நீங்க உயரல, பொருளாதாரத்துல உங்களால மேல வர முடியல, ஏன் உங்களுக்கு பைனான்சியல் உண்டாக முடியல என்று சொல்லும் போது அந்த பைனான்சியல் பிரச்சனை, அந்த பைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகணும்னா கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த கோட்பாடை ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தசம பாகம். பாருங்க, ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதியில ஆண்டவர் வச்சிட்டார். அந்த ஒரு கனியை அவன் புசிக்காது இருக்கும் போது அவன் ஹாப்பியான ஒரு லைஃப் இருந்தான். அவனுக்கு குறைவே கிடையாது, தேவையே கிடையாது, நிறைவில வாழ்ந்திருந்தான், ஏராளத்துல வாழ்ந்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருந்தான். அதற்காக அவன் உழைக்க தேவையில்லை, அதற்காக அவன் கவலைப்பட தேவையில்லை, அதற்காக அவன் வேர்வை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னைக்கு அந்த ஒரு கனியை சாப்பிட்டாலும் அந்த ஒரு கனி சாப்பிட்டதுனால அவனுக்கு இருந்த ஏராள தாராளம் எல்லாம் அவன்
அவனால அனுபவிக்க சாப்பிட முடியாமல். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் குறிப்பா பைனான்சியல் ஏன் ஸ்ட்ரகிள் பண்றீங்க, பைனான்சியல் ஏன் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா, இந்த கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த பிரின்சிபல்ஸை ஒரு விசுவாசி கூட அதை அறிந்து கொள்வதில்லை. இதற்குரிய சத்தியத்தை அவர்களுக்கு கேட்பதில்லை. இந்த தசம பாகம் சொன்னாலே இவங்க மாஸ்டருக்கு ஊழியத்திற்கு பணம் தேவை, அதனால அவர்கள் கேட்கிறார்கள், போர்ஸ் பண்ணுகிறார்கள். கிடையாது, இது தேவன் ஏற்படுத்த சட்டம், தேவன் ஏற்படுத்தினது. பாருங்க, இந்த தசம பாகத்தை ஆதாமுக்கு செட் பண்ண கடவுளே அங்கே அதை செட் பண்ணி அதை கடவுளின்படி செய்தார். விளக்கப்பட்ட ஒரு கனிதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏற்படுத்தின தசம பாகம். பாருங்க, ஆதாம் செய்தான். ஆதாமுக்கு பிறகு அடுத்த அவனுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல் அவர்களும் கூட கொண்டு வந்துதான் செலுத்தினார்கள். அந்த தசம பாகத்தை செலுத்துகிறார்கள். எல்லாத்தையும் செலுத்தி அந்த தசம பாகத்தை அப்படியே ஆதாம செலுத்துகிறான். பாருங்க, ஆதாமு கூட அந்த ஆபிரகாம் கூட இந்த தசம பாகத்தை செலுத்துகிறான். பாருங்க, தசம பாகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வரும்போது அங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் சத்துருக்கள் உன் கையில ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் யாருன்னு சொல்ல பாருங்க, அந்த தேசத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதுல வந்த எல்லா ஆசீர்வாதத்தில் இருந்தோம் ஆபிரகாம் அங்க தசம பாகத்தை செலுத்துகிறான். அப்ப கர்த்தர் இந்த தசம பாகத்தை ஒவ்வொரு யாக்கோபு சொல்றார், தேவரே ஆசீர்வதித்து என்னை பாதுகாத்து வேண்டியதெல்லாம் கொடுக்கும் போது நான் தசம பாகத்தை செலுத்துகிறேன் என்று யாக்கோபு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் போது இந்த தசம பாகம் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த தசம பாகத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அதை குறித்து ஒரு அறியாமல் இருக்கவே கூடாது. இது கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்லுது தசம பாகம் கர்த்தருக்குரியது. அந்த விளக்கப்பட்ட ஒரு கனி ஆதாம் சாப்பிடாத வரையும் அவனுக்கு ஏராளம் தாராளம் இருந்தது. அவன் ஏராளத்துல வாழ்ந்திருந்தான். என்னைக்கு அந்த ஒரு கனியை அவன் சாப்பிட்டான், அந்த 10ல் 1 தான் இன்னைக்கு தசம பாகம். உங்க வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறாரு. ஆனா அந்த விளக்கப்பட்ட அந்த ஒரு கனி அது கர்த்தருக்கு தேவை, கர்த்தருடையது. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் விசுவாசிகள் ஏன் பைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறார்கள், பைனான்சியல் கிரைசிஸ் ஏன் இருக்கிறார்கள்? ஏன்னா இந்த கோட்பாடை அவர்கள் கடைபிடிக்கிறது இல்லை. நிறைய விசுவாசிகள் அவர்கள் இது குறித்து ஒரு அறிவும் சிந்தனையும் ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. இதை தசம பாகத்தில் பிரசங்கம் பண்ணா அது ஏதோ அவங்களுக்கு தேவை இல்லை. உங்க வாழ்க்கையில எந்த வருமானத்தை கொடுத்தாலும் அது 10ல் 1 யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது நீங்க செலுத்தும் போது அந்த ஒன்றை அவருக்கு செலுத்தினால் மீதி இருக்கிற 90% கர்த்தர் உங்களுக்கு ஏராளம் தாராளமாய் உங்களுக்கு நிறைவாய் சம்பளமாய் தேவன் கொடுப்பார். சொல்றாரு, அப்பொழுது வானத்தின் பலகணியை திறப்பார். நீங்க அந்த வானத்தின் பலகணியை திறக்கிறதும் இடங்கொள்ளா போக மாட்ட ஆசீர்வாதத்தை உங்க மேல வர்ஷிக்க பண்ணுகிறதும் உங்கள் சத்துருக்களை முறியடிக்கிறதும் உங்களை பட்சிக்கிறத கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைகள் அந்த 10லான எங்க போகிறது என்று தெரியல இருக்கிறீங்களா, அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இப்ப நீங்க அதனால சோதிக்கலாம், கர்த்தரை நீங்க தசம பாகத்துல சோதிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த 10ல் 1, ஏன்னா தேவன் அது கர்த்தருடையது, என்னுடையது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில 10ல் 1 தசம பாகம், the tithe system is a God system, the biblical system. இதை நீங்க ஃபாலோ பண்ணினா உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ 100% உங்களுக்கு உண்டாகும். பொருளாதாரத்துல நீங்க ஏன் மேல வர முடியலன்னா, இது யாரெல்லாம் நீங்க கடைபிடிக்கலையோ உங்க வாழ்க்கையில இன்னும் வறுமையிலும் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் குறைவிலும் இல்லாமலும் எவ்வளவு வந்தாலும் பத்தாது போதாது. ஏன்னா அது 10லான பையில போடுகிறார்கள்.
வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு எவ்வளவு வந்தோ அது நீங்க எங்க போடுறீங்க? பொத்தலான பையில. ஏன்னா அது கர்த்தரை வஞ்சிக்கிறது. 10ல் 1 கர்த்தருக்குள்ளே நீங்க செலுத்த நான் சொல்லுகிறேன் உங்க பொருளாதாரத்துல மேல வரீங்க. அநேகர் சில விசுவாசிகள் தேவனுடைய பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாங்க. நீங்க அவங்களை பார்த்தீங்கன்னா அந்த தசமபாகத்தை கரெக்டா செய்வார்கள். அவங்கள 10ல் கர்த்தர் எவ்வளவு ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் 10ல் 1 அது கர்த்தருக்கு என்று செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதனால அவங்களுக்கு பைனான்சியல் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கவே இருக்காது. பொருளாதார பெருக்கு உண்டாகும்னா பைனான்சியல் ப்ராப்ளம் உங்களுக்கு பிரேக் த்ரூ வரணும்னா இந்த ஒரு கோட்பாடை ஒவ்வொரு விசுவாசிகள் கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், கட்டாயம் நீங்கள் செலுத்த வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தும் போது, அந்த வார்த்தையின்படி நீங்க செய்தாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி இல்லைங்களா? அந்த வார்த்தையின்படி பேதுரு வலையை போட்டான் வார்த்தையின்படி. ஆனா அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டான். ஆனா நைட்டெல்லாம் மீன் கடல்ல பிரயாசப்பட்டான். ஆனா ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா இப்போ கர்த்தர் சொன்னார் நீ வலை ஆழத்துல போடு. இப்ப அவன் டிசிஷன் என்ன எடுக்கிறான்னா வார்த்தையின்படி. இப்ப நான் கர்த்தரின் வார்த்தையின்படி ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என் தசமபாகத்தை நான் கர்த்தருக்கு செலுத்தினேன். நீங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ, எங்க கர்த்தர் உங்களை வசனத்துல ஆசீர்வதிக்கப்படுகிறாரோ அந்த ஆலயத்துல அந்த இடத்துல, ஏன்னா அங்கதான் உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறது. ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இன்னைக்கு நிறைய பேர் ஆகாரம் இல்லாம ஆகாரத்துல தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறது இடம் தேவனுடைய ஆலயம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இப்ப அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தசமபாகம் எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால சோதித்து பாருங்கள். இது கர்த்தருக்குரியது. இது கர்த்தருக்குரிய செலுத்த என்ன செய்வாங்க பாருங்க. உபாகமம் 28:12 டியூட்டரோனோமியா 28:12 என்ன சொல்கிறது? இதை செய்யும் போது அடுத்து என்ன காரியம் நடக்கிறது பாருங்க. 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும், நீ கைட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பார், நீயும் கடன் வாங்க மாட்டார். இது வாக்கு தத்துவம். இது வாக்கு தத்துவம். ஏற்ற காலத்தில் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலை திறப்பார். இல்ல திறந்தார். இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில மரித்தாரோ அன்னைக்கு வானம் திறக்கப்பட்டது. அவர் அந்த சிலுவையில தொங்கும் போது வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட வானம் இன்றைக்கும் அது திறந்துதான் இருக்கிறது. திறக்கப்பட்ட வானத்தின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கைக்கு வேலை செய்ய வேலையில ஆசீர்வதிக்கும். கர்த்தர் ஒரு நல்ல பொக்கிஷ வானத்தை திறந்து விட்டார். என்னைக்கு சிலுவையில மரித்தாரோ அன்னைக்கு அந்த பரலோகத்துடைய வாசல் அந்த வானத்துல வானங்கள் திறந்திருக்கிறார். திறந்து தமது நல்ல பொக்கிஷமான வானத்தை திறந்திருக்கிறார். திறந்தனுடைய அர்த்தம் தெரியுங்களா? நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பைனான்சியல் ப்ராப்ளத்துல நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நீங்க இருக்கிறீங்க? ஏன் நீங்க பொருளாதார நெருக்கத்தில் இருக்கீங்க? ஏன் நீங்க பொருளாதார குறைவில் இருக்கிறீங்க? ஏன் நீங்க பொருளாதார வளர்ச்சியில நீங்க ஏன் முன்னேறாம இருக்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய கோட்பாடை நீங்க செய்யவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யவில்லை. கர்த்தர் வார்த்தையின்படி. அப்போ ஏன் உங்களுக்கு வானம் திறக்கப்படல? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு ஏராளம் வருது, ஆனா என்னால அதுல எதுவுமே நான் கையில நிற்க மாட்டேங்குது, எதுவுமே ஆசீர்வாதமாய் மாற இருக்க மாட்டேங்குது. ஏனென்றால் நீங்க கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை, கர்த்தர் சொன்ன அந்த கோட்பாடு, கர்த்தர் சொன்ன அந்த பிரின்சிபலை, கர்த்தரின் வார்த்தையை மீறினீர்கள். ஆதாம் கர்த்தர் சொன்னார் ஆதாமுக்கு, நீ ஒரு கனியை புசிக்கிறனாலே நீ சாகவே விளக்கப்பட்ட கனியை புசித்தனால்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிங்க இந்த தசம பாகத்தைய சத்தியத்தை புரியாமல் ஏதோ யாருக்கும் தேவைக்காக கொடுக்கிறது கிடையாது. இது கர்த்தர் கொடுத்தார், இது கர்த்தர் கொடுத்தார். அதனால கர்த்தர் கொடுத்தனா இந்த மைண்ட் இருக்கும்போது நீங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க அவர் வல்லவராகிறார். பாருங்க, தாவீது சொல்றாரு 2:4 வந்தீங்கன்னா, தாவீது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டான போது ஆடு மேய்த்திருந்தவன் இப்ப ராஜா ஆகி கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததெல்லாம்
தான் பாருங்க, அவர் சொல்றாரு ஒரு அற்புதமான வார்த்தை. ஏன்னா இது நிறைய பேர் இது எங்க இருந்து வருது பாருங்க. 1 நாளாகும் 29ஆம் வசனம். 1 நாளாகும் 29. 1லிருந்து நீ வாசித்தால் கர்த்தருக்காக ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறார். கர்த்தருக்காக ஆலயத்திற்காக கொடுக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு 5ஆம் வசனம், இப்போது உங்களை இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கைகளினால செலுத்தும் காணிக்கைகளை மனப்பூர்வமாய் செலுத்துவர் யார் என்று சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அவரா என்ன கொடுப்பதுக்காக சொல்றாரு. 17ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தாவே மாட்சியும் வல்லமையும் மகிமை ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்தின் பூமியில உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலையாய் உயர்ந்திருக்கிறேன், ஐஸ்வர்யம் கனமும் உம்மால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றும் ஆளுகிறேன், உம்முடைய கரத்துல சத்துவ வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தும் வெள்ளப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 14ஆம் வசனம் சொல்கிறது, இப்போது மரபுனால் கொடுக்கிற திராணி உண்டாதுன்னா ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. தாவீது சொல்றாரு, எல்லாம் உம்மால உண்டானது சொல்றாரு. உமது கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு ஒரு வருமானமோ ஒரு பிளஸிங்கோ ஒரு பொருளாதாரமோ கர்த்தர் தான் தராரு. நிறைய பேர் ஏன் ஆண்டவருக்கு தங்கள் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியலன்னா, நான் சம்பாதிக்கிறேன், இது ஏன் வேலை, என்ன நான் வேர்வை சிந்தி நான் உழைச்சு நான் சம்பாதித்த இந்த பணத்தை நான் ஏன் கொடுக்கிறேன்னு நிறைய விசுவாசிகள் அவர்கள் கேள்வி கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஆடு வைத்தவன், ஏராளம் தாராளம் சேர்த்து வைத்து அவனிடத்தில் வெள்ளி எப்படி ஏராளமா இருக்கிறது. ஆனா கடைசி அவன் என்ன சொல்றாருன்னா, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம், எல்லாம் உம்மால உண்டானது சொல்றாரு. உன் கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய வேலை. உங்களுக்கு வருகிற வருமானம், உங்க பொருளாதாரம் கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் தான் தரார். அதுக்கு பலன், நீங்க சம்பாதிக்கிற பலன், வேலை செய்வதற்கு பலன் யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுத்ததை அவருக்கு கொடுக்க அநேக விசுவாசிகளுக்கு கஷ்டம், அநேக விசுவாசிகளுக்கு மனக்கவலை, அநேக விசுவாசிகள் கசப்பு இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பொருளாதாரத்துல ஜெயிக்கவே முடியாது, பொருளாதாரத்துல மேல வரவே முடியாது, பைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகாது. ஏன்னா கர்த்தர் ஏற்படுத்தின இந்த டைப் சிஸ்டத்தை எந்த விசுவாசி நீங்க கடைபிடிக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தைப்படி செய்கிறீர்களோ, அந்த பேருக்கு எந்த கடல்ல அவன் நைட்டெல்லாம் ட்ரை பண்ணி அவனுக்கு கிடைக்காத அந்த மீனை கர்த்தருடைய வார்த்தைப்படி அவன் வலையை போட்டதுனால ஏராளமான மீன்களை பிடித்தான். பொருளாதாரத்தில் ஏராளமான வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்க வாழ்க்கையில பைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகணுமா, நீங்க உங்க தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்தியே ஆக வேண்டும். அவர் சொன்னாரு, ஆகாரம் உண்டாகும்படி உன் தசம பாகத்தை எல்லாம் பண்டகசால கொண்டு வா, அப்பொழுது வானத்தில் பலகனை திறப்பார். ஆண்டவர் உனக்காக பெரிய பெரிய காரியங்கள் செய்வார்.